எங்கே நம்ம போகிறோம்? இன்னைக்கு வந்து டே 1 ஆஃப் ஹவுஸ் ஹண்டிங். நாங்கள் போகிறது வந்து ஸ்டாட்ஃபோர்ட் போகிறோம். அதில் வந்து ஒரு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கோம். அது நாங்கள் நேரில் வியூவிங்கு போகிறோம். அப்படியே ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயின் ஏன்லேருந்து எனக்கும் தருணுக்கும் ஒரே டிஸ்கஷன். அங்கே ஏஜென்ட்கிட்ட என்னெல்லாம் பேசணும், என்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். தென் நாங்கள் ரீச் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டுடியோ ரூம் காட்டினாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஓகே, யூகே அதாவது மெயின் லண்டனில் வந்து ஸ்டுடியோ ரூம்னால் இந்த சைஸ் தான் இருக்கும், இந்த அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தது ரெஸ்ட் ரூம் தான். க்ளீனாக இருக்கா, பாத்திங் ஏரியா ஸ்பேஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டுடியோ ரூமில் பாத்திங் ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும், கை கூட நீட்ட முடியாதுன்னு வைங்களேன். ஸோ இங்கே பாத்திங் ஸ்பேஸ் பிளென்ட்டியாகவே இருந்துச்சு. தென் கிச்சனில் பார்த்தா இன்பில்ட் ஃப்ரிட்ஜு, மினி ஃப்ரீசரும் இருந்துச்சு. அது போக வாஷிங் மிஷின் வித் ட்ரையரும் இருந்தது. தென் ஓவனுமே இருந்துச்சு. ஸோ வி போத் ஆர் ஹாப்பி வித் திஸ் ரூம். தென் செகண்டாக ஒரு ரூம் பார்த்தோம். இதுவும் அதே ரூம் மாதிரி இருந்துச்சு, பட் சைஸ் சின்னது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறையா விண்டோஸ் இருந்துச்சு. இந்த ரூமில் வந்து விண்டோஸ் கம்மி. ஸோ கொஞ்சம் குப்புன்னு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் இங்கேயுமே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் தான் பார்த்தாரு. மற்றபடிக்கு 2 ரூமே சிமிலராக இருந்துச்சு. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்